ஐஸ்வர்யா தான் தமிழ்ச்செல்வியோட போனை திருடி இங்க தமிழ்ச்செல்வியோட குரல்ல பேசி இத்தனை பிரச்சனைக்கும் காரணம்னு சீக்கிரமாவே சேதுவுக்கு தெரிய வந்து சேது ஐஸ்வர்யாவை ஓங்கி ஒரு அறை கொடுத்து வீட்டு விட்டு வெளியே துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆண்டி, இத்தனை நாளா நான் இந்த வீட்டுல இருந்திருக்கேன். ஆனா இந்த வீட்டுல இருக்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அந்த தமிழ்ச்செல்வி கூட ஒட்டிக்கிட்டு இருந்தாலே அந்த தனம் அவ ஒவ்வொரு நாளும் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே எரிச்சலா வரும். ஆனா இப்போ அவளுங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டுல இல்லாதது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டி. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஐஸ்வர்யா ஈஸ்வரி கிட்டேயும் சித்ரா கிட்டேயும் சொல்ல, உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ இந்த வீட்ல இருக்க சரி, ஆனா நிரந்தரமா எப்படி இந்த வீட்லயே தங்கணும்னு ஒரு திட்டத்தை போடு. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா, அதான் அந்த தமிழ்ச்செல்வி சேதுவை பிரிஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிட்டால, உரமும் வேணாம் ஒட்டும் வேணான்னு சொல்லிட்டு இந்த வீட்டையே தலை முழுகிட்டு கிளம்பிட்டா. சொல்ல முடியாது ஐஸ்வர்யா, அவ வயித்துல குழந்தை இருக்கு. ஒருவேளை குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோ, நம்ம வீட்டு சேதுவுக்கு மனசு மாறி மறுபடியும் போய் குழந்தைக்காக கூட அந்த தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து இந்த வீட்டுக்கு வந்துடுவான். தமிழ்ச்செல்வி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம நிலைமையை நீ யோசிச்சு பாரு. அந்த தமிழ்ச்செல்வி காலம் ஃபுல்லா இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அதுக்கு நீ எப்படியாவது அந்த சேது மனசுல தமிழ்ச்செல்வியை ஒதுக்கி விட்டுட்டு நீ சீக்கிரமா அவன் மனசுல இடம் பிடிக்கிற வழிய பாரு. இப்ப கூட ஒன்னும் இல்ல, அவன் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு உக்காந்துகிட்டு இருப்பான். இந்த நேரமா போய் அவனுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லு. நான் இருக்க மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு நீ அப்படியே அவன் கையில புடிச்சு நீ அவன்கிட்ட ஆறுதலா பேசு. கண்டிப்பா எந்த ஆம்பளைக்கும் ஒரு பொண்ணு வந்து ஆறுதலா பேசுனா அவங்க மேல அன்பும் பாசமும் அதிகமா தான் ஆகும். புரிஞ்சுதுல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஈஸ்வரியுமே ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, கூட இருந்த சித்ராவோ, அம்மா ஐஸ்வர்யா, நீ சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ராவும் சொல்ல, உடனே அங்க ஐஸ்வர்யா வேக வேகமா சேது உக்காந்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்க நேரம் ரூமுக்கு போறாங்க. போன ஐஸ்வர்யாவோ அங்க சேதுவை பார்த்து, மாமா என்னதான் இருந்தாலும் அந்த தமிழ்ச்செல்வி இப்படி பண்ணியே இருக்க கூடாது. பாருங்க, ராஜாங்க மாமா பாவம் எப்படி கம்பீரமா இந்த வீட்டுல இருந்தவரு இப்போ ஜெயில அடிபட்டு கிடக்குறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தமிழ்ச்செல்வி தான். நீங்க எவ்வளவு அவளை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு தான் பொண்டாட்டி அவ கர்ப்பமா இருக்கான்னு அவளோட ஆசை ஒவ்வொன்னுத்தையும் நீங்க நிறைவேத்துனீங்க. ஆனா பாருங்க, உங்களையும் சரி மாமாவையும் சரி நீங்க சொல்ற பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம அந்த ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இப்போ பாருங்க, அவ பாட்டுக்குன்னு எனக்கு இந்த வீடு வேணாம் ஒன்று வேணான்னு போய்கிட்டே இருந்துட்டா. மாமா நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா பேச, வந்த கோவத்துக்கு அங்க சேதுவோ, ஐஸ்வர்யா முதல்ல கிளம்பு. ஆமா, நீ எதுக்காக இப்போ என்னை கேட்காம இந்த ரூமுக்குள்ள வந்த? இந்த மாதிரி குடிச்சிட்டு ஏற்கனவே நான் இந்த நிலைமையில இருக்கும்போது இந்த வீட்டில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஆமா, தாமரையால நிறைய பிரச்சனை வந்திருக்கு. நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவுமே முகத்தால அடிச்ச மாதிரி அங்க இருந்த ஐஸ்வர்யாவை துரத்தி விட, ஐஸ்வர்யாவை ரொம்ப வருத்தப்பட்டு ஈஸ்வரி கிட்ட வராங்க. ஐஸ்வர்யா சேதுவோட ரூம்ல இருந்து வெளியே வரத பார்த்த தாமரை, இவ எதுக்கு இந்த நேரத்துக்கு மாமாவோட ரூம்ல இருந்து எங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக, அங்க ஐஸ்வர்யாவோ நேரா அங்க ஈஸ்வரி கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுறாங்க. ஆண்டி, சேது மாமா எப்படி தெரியுமா பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா பேச, உடனே சித்ரா இருந்துக்கிட்டு, ஏய் சேது எப்படி பேசியிருப்பான்னு எனக்கு தெரியும், நீ தான் மிமிக்ரி பண்ணுவல, ஒரே ஒரு தடவை சேதுவோட குரலை எப்படி மிரட்டுறான்னு எங்களுக்கு பேசிக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சித்ரா கேட்க, உடனே இங்க ஐஸ்வர்யாவுமே சேதுவோட ஆம்பளை குரல்ல அங்க பேசி காட்டுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த தாமரையோ, அடிப்பாவி, இவ என்ன அச்சு அசலா அப்படியே சேது மாமா மாதிரி பேசி காட்டுறா. அப்போ இவ தான் ஏதோ பண்ணியிருக்கணும். அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு காரணம் இவங்களா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கே அந்த தமிழ்ச்செல்வி நான் போன்ல பேசவே இல்லைன்னு சத்தியம் பண்ணி சொல்றா. அப்போ தமிழ்ச்செல்வியோட போன்ல இருந்து செல்லப்பாண்டிக்கு எப்படி போன் போயிருக்கோம்? கண்டிப்பா இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. நாம முதல்ல போய் இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு தாமரை வேக வேகமா அங்க சாவித்திரியோட ரூமுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் பார்த்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சாவித்திரி கிட்ட சொல்ல, என்னடி சொல்ற? அப்படியா? ஆமாமா, அப்படியே அச்சு அசலா சேது மாமா குடிச்சிட்டு எப்படி பேசுமோ அதே மாதிரி ஈஸ்வரி அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நான் ஒட்டு கேட்டுட்டு தாமா வந்தேன், சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் அங்க தாமரை சாவித்திரி கிட்ட சொல்ல, இதுல சந்தேகமே பட வேண்டாம். கண்டிப்பா தமிழ்ச்செல்வி அசந்த நேரமா அவங்க போனை எடுத்து இவளுங்க தான் ஏதோ பேசியிருக்காளுங்க. சூப்பர் தாமரை, இது ஒண்ணு போதும்.
உன்னோட வாழ்க்கைய நாசமாக்குன அந்த ஈஸ்வரிய நான் சும்மா விட போறதில்ல. இந்த உண்மையை எப்படியாவது கண்டுபிடிச்சு நிரூபிச்சு கண்டிப்பா நான் சேதுக்கிட்ட சொல்லி சேது கையாலேயே அந்த 3 பேரையும் இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாரு. இந்த சாவித்திரி யாருன்னு அவங்களுக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன். இந்த சாவித்திரியோ அவளோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தால அந்த ஈஸ்வரிக்கு நான் சரியான ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாவித்திரி தன்னோட மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. மறுநாள் ஈஸ்வரியோட போனுக்கு அங்க நீதிமான் போன் பண்ண ஈஸ்வரியோ போன் அட்டென்ட் பண்ணி காதுல வச்சு, சொல்லுங்க தலைவரே, என்ன விஷயம்? அந்த ராஜாங்கம் இனிமே ஜெயில இருந்து வெளியே வரமாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, அதெல்லாம் வரமாட்டான். ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சீக்கிரமா பக்கத்துல இருக்க கோவிலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் சொல்ல, என்ன தலைவரே, எதுவா இருந்தாலும் போன்ல பேசுங்க. அதெல்லாம் பேச முடியாது, நீங்க நேர்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நீதிமானோ போனை வைக்க, இன்னொரு பக்கம் அங்க இருந்த சித்ராவோ, என்னம்மா அவர் கோவிலுக்கு கூப்பிடுறாரு, நீயும் போறீங்கிற, கண்டிப்பா நாம அவர் கூட நின்று பேசுறத பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும், வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல, இல்லடி, அந்த ஆளால எனக்கும் ஒரு சில காரியம் ஆக வேண்டியது இருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, நம்ம போஸ் வேலை வெட்டி இல்லாததுனால அந்த காவியா போஸை எவ்வளவு கேவலமா நடத்திக்கிட்டு இருக்கா. அதனால நீதிமான் கிட்ட பேசி எப்படியாவது அவங்க இருக்க பதவியில ஒரு பதவிய போஸுக்கு கொடுக்க சொல்ல போறேன். அம்மா, என்னம்மா சொல்ற? அது எப்படி அந்த ஆளு கொடுத்துருவான்? ஏய், எப்படி கொடுப்பானா? இப்போ அந்த ஆளோட குடிமையே நம்ம கிட்டடி, கண்டிப்பா கொடுப்பான். அந்த அளவுக்கு நான் மிரட்டுவேன். ஏன்னா ராஜாங்கம் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமும் அந்த நீதிமான் தானே. அந்த விஷயம் ஒண்ணு போதும்டி, அந்த ஆளை வச்சு மிரட்டி எப்படியாவது போஸுக்கு நான் பதவி வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி ஒரு பெரிய திட்டத்தை போட்டு ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யான்னு 3 பேருமே திட்டம் போட்ட மாதிரி அந்த கோவிலுக்குமே போறாங்க. கோவில் வாசல்ல ஏற்கனவே பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த காமேஷ் பிச்சையோ கோவிலுக்குள்ள ஈஸ்வரி கூட 2 பொண்ணுங்க போறதையும் இங்க காமேஷ் பிச்சை பார்த்துட்டு, அடடா, நம்ம ஆளை காணுமே, என்ன ராஜாங்க ஐயா வீட்டுல இருந்து இத்தனை பேர் போறாங்க, ஆனா நம்ம பொண்டாட்டி மட்டும் காணோம், ஒருவேளை கோச்சுக்கிட்டா போல இருக்கு. சரி, பின்னாடியே வந்தாலும் வருவா, நாம ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி நீயும் கோவிலுக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த காமேஷ் பிச்சை அங்க தாமரைக்கு ஃபோன் பண்ணி, அம்மா என்னம்மா, இவன் எதுக்காகம்மா இப்போ ஃபோன் பண்ணுறான்? இப்போதான் இவனை ஏமாத்திட்டு எப்படியோ இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவன் இங்கே வந்துருவாமா, என்னம்மா பண்ணுறது? ஏய், பரவாயில்லடி, அவன் நீ ஃபோனை எடுக்கலைன்னா தான் இங்கே வந்துடுவான். அதனால இப்போவே ஃபோன் அட்டன் பண்ணி ஏதாவது பேசி சமாளி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சாவித்திரி சொல்ல, உடனே தாமரையுமே, ஹலோ சொல்லுங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த தாமரை ஃபோனில் காமேஷ் பிச்சை கிட்ட கேட்க, உடனே காமேஷ் இருந்துக்கிட்டு, என்ன லோட்டஸ், நீ இந்த அத்தானை பார்க்க வருவேன்னு பார்த்தா கடைசியில கோவிலுக்கு வரவே இல்லை. ஏன், நான் எதுக்காக கோவிலுக்கு வரணும்? ஆமா, உங்க வீட்ல இருந்து உங்க ஈஸ்வரி அத்தெல்லாம் வந்திருக்காங்க, நீ வரமாட்டியா? அப்போ இந்த காமேஷ் பிச்சை எடுக்கிறான்னு சொல்லிட்டு என்னை ஒட்டுமொத்தமா ஒதுக்கிட்டியா? நான் தான் சொன்னல, எனக்கு வேலை வெட்டியெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு பிச்சை எடுக்கிறது மட்டும்தான் பரம்பரை தொழில், நான் சொல்றதை ஏன் கேட்கவே மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு எங்க காமேஷ் பிச்சை பேசிக்கிட்டே இருக்கு. உடனே தாமரை இருந்துக்கிட்டு, ஒரு நிமிஷம் இரு, ஈஸ்வரி அத்தையா, அவங்க எதுக்காக கோவிலுக்கு வரணும்? இல்லையே, இதுல என்னமோ ஒண்ணு நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை சந்தேகப்பட்டு சாவித்திரி கிட்ட சொல்ல, என்னடி சொல்ற, கோவிலுக்கா? அதுவும் 3 பேரும் சேர்ந்து போயிருக்காளுங்களா? இல்லடி, இதுல என்னமோ நடக்குது, சீக்கிரமா அந்த காமேஷ அவங்க 3 பேரும் போய் யார்கிட்ட பேசுறதுன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாவித்திரி சொல்ல, தாமரையோ இங்க காமேஷ் கிட்ட கேட்க, கொஞ்ச நேரத்துல ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யான்னு 3 பேருமே நீதிமான் கிட்ட நின்று பேசுறத உடனே இங்க காமேஷ் பிச்சை, அது ஏதோ சொட்டத்தலையன், ஆனா பார்க்க வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கிட்டு கட்சியால் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த காமேஷ் பிச்சை தாமரை கிட்ட சொல்ல, அம்மா கேட்டியாமா, ஏதோ கட்சியாலாம், எனக்கு என்னமோ அந்த நீதிமானா இருக்குமோ, ஏன்னா ராஜாங்க மாமாவை அந்த எதிர்கட்சி ஆளுதாமா எப்ப பாரு பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருப்பான். அடியே தாமரை, உண்மைதாண்டி, நாம இப்பவே கிளம்பி நேரம் கோவிலுக்கு போகணும். அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து கையும் களவுமா அந்த ஈஸ்வரியையும் சித்ராவையும் வீட்டுல மாட்டி விடணும். சீக்கிரம் கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தாமரை, சரி சரி, நான் வந்து தொலைறேன் கோவிலுக்கு, நீ போனை வை. என்னது, வரியா? மாமனை பார்க்கறதுக்காக வரியோ? சரி, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமேஷ் போனை வைக்க, கொஞ்ச நேரத்துல இங்க தாமரையும் அங்க இருந்த சாவித்திரியும் கிளம்பி நேரா ஒரு ஆட்டோ பிடிச்சு கோவிலுக்கு போறாங்க. கோவில் வாசல்ல காமேஷ் உக்காந்துக்கிட்டு இருக்க, லோட்டஸ், என்ன லோட்டஸ், உன் புருஷன் நான் உக்காந்துக்கிட்டு இருக்கேன், என்ன கண்டுக்காம நீ பாட்டுக்கு நான் அவசர அவசரமா கோவிலுக்குள்ள போற? இங்க பாரு, அப்புறமா எதுவா இருந்தாலும் வந்து பேசிக்கிறேன், கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணு. அம்மா சீக்கிரமாமா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சாவித்திரியும் வேக வேகமா உள்ள போக, அங்க ஏற்கனவே நீதிமான் கூட நின்னுகிட்டு இங்க ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க.
இங்க பாருங்க தலைவரே, உங்களுக்காக நான் எவ்வளவோ பண்ணிருக்கேன். ஏன் அந்த ராஜாங்கத்தை கட்சி பதவியில இருந்து தூக்குற அளவுக்கு நாங்க பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும்போது என் பையன் போஸுக்கு உங்க கட்சியில பதவி கொடுத்தா போதும். ஒரே ஒரு பதவி தான். அப்பதான் என் மருமக காவியா என் பையனை மனசார ஏத்துக்கிட்டு புருஷன் பொண்டாட்டியா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, என்ன சொல்றீங்க? அப்படியெல்லாம் அவ்வளோ சாதாரணமா பதவியை தூக்கி கொடுத்துட முடியாது. என்ன தலைவரே, உங்களுக்காக நாங்க எவ்வளவு பண்ணியிருக்கோம். இதோ இருக்காளே ஐஸ்வர்யா, அந்த தமிழ்ச்செல்வி அசந்த நேரமா பார்த்து அவளோட போனை எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்ச்செல்வி குரல்லையே செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நாங்க எவ்வளவு பண்ணியிருப்போம். என்ன தலைவரே, இங்க பாருங்க, அந்த ராஜாங்கம் போயாச்சு. இனிமே கட்சியில நீங்க தானே ஜெயிக்க போறீங்க. உங்க பதவியே உங்களுக்கு மறுபடியும் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி தலைவரே எங்களை போய் நீங்க கழட்டி விட முடியும்? ஈஸ்வரி, அந்த சேது என்னடானா என்னையே வந்து மிரட்டிட்டு போறான் பிள்ளைக்கா பையன். நீ என்னடானா என்னமோ போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன், உன் பையனுக்கு பதவி கொடுக்கல நானு, என்னையே மிரட்டுற. என்ன திட்டம் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? என்னை பத்தி தெரியும்ல, நான் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நீதிமான் ஈஸ்வரி கிட்ட சொல்ல, ஈஸ்வரியோ, இங்க பாருங்க தலைவரே, என் பையன் போஸுக்கு நீங்க பதவி கொடுக்கலனா நான் எவ்வளவு தூரம் வேணாலும் கீழே இறங்கி போய் என் வேலையை காட்டுவேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியும் நீதிமானும் பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் இதை எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த தாமரையோ அப்படியே தன்னோட போன்ல வீடியோ எடுத்துடுறாங்க. அம்மா பாத்தியாமா, தமிழ்ச்செல்வியோட போனை திருடிதாமா அந்த ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வி குரல்ல பேசியிருக்கா. அடியே ஆமாண்டி, உண்மைதாண்டி. இதை இப்பவே எடுத்துக்கிட்டு போய் அங்க சேதுக்கிட்ட காட்டி அந்த ஐஸ்வர்யாவும் சரி அந்த ஈஸ்வரி சித்ராவையும் சரி 3 பேரையும் ஓட ஓட அடிச்சு வீட்டை விட்டு துரத்த பார்க்கணும்டி. உன் வாழ்க்கை கெடுத்தாளுங்களே, இவளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை தன்னோட போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க நீதிமானோ அங்க ஈஸ்வரி பேசின பேச்சுக்கு பயந்துகிட்டு, சரி சரி, உன் பையன் வீட்டுக்கு வந்ததும் என்னை வந்து பார்க்க சொல்லு, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் சொல்ல, இங்க ஐஸ்வர்யா ஈஸ்வரி சித்ரான்னு 3 பேருமே கிளம்பி நேரா வீட்டுக்கு போறாங்க. அதே நேரம் இங்க வீட்டுக்கு வந்த சாவித்திரியோ, சேது ஒரு நிமிஷம் இங்க வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சாவித்திரி கூப்பிட, உடனே அங்க சேது இருந்துகிட்டு, உங்ககிட்ட பேச எனக்கு அவசியமே கிடையாது. என் அப்பாவையே அவமானப்படுத்தி தானே இந்த தாமரை வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா, இப்போ என்ன அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டா நான் உங்ககிட்ட பேசிடுவேனா? அப்படியெல்லாம் பேச முடியாது. ஐயோ அம்மா, நீ பேசிக்கிட்டே இருந்தா சேது மாமா கண்டிப்பா நீ பேசுறத காதுல வாங்காது. அதான் ஆதாரம் வச்சிருக்கல, எடுத்து போன்ல இருக்க வீடியோவை மாமா கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்ல, உடனே சாவித்ரி அங்க கோவில்ல நடந்த வீடியோவை அப்படியே இங்க சேது கிட்ட போட்டு காட்ட, அந்த வீடியோவை பார்த்ததும் இங்க சேதுவுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது. பாத்தியா சேது, தமிழ்ச்செல்வி தப்பே பண்ணல. தமிழ்ச்செல்வியோட போனை திருடி இந்த ஈஸ்வரி சித்ரா அந்த ஐஸ்வர்யா 3 பேரும் சேர்ந்து ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வி குரல்ல தான் பேசியிருக்கா. அதனாலதான் தமிழ்ச்செல்வி நான் தப்பே பண்ணலன்னு அத்தனை தடவை சொல்லியிருக்கா. ஆனா நீ முட்டாள் மாதிரி தமிழ்ச்செல்வியை சந்தேகப்பட்டிருக்க. நம்ம வீட்லயே 3 சகுனிங்க இருக்கு அப்படின்னு சாவித்ரி போன்ல இருந்த வீடியோவை எடுத்து அப்பத்தா மோகனா சேதுன்னு 3 பேர்கிட்டயும் போட்டு காட்ட, உள்ள சந்தோஷமா ஈஸ்வரி ஐஸ்வர்யா சித்ரான்னு 3 பேரும் உள்ள வரத பார்த்ததும், ஏய் அங்கேயே நில்லு ஐஸ்வர்யா, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு, நீதான் தமிழ்ச்செல்வியோட போனை எடுத்து தமிழ்ச்செல்வி குரல்ல பேசினதா, இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட அங்க சேது பேசிக்கிட்டு இருக்க, அது வந்து மாமா நான் இல்ல. ஏய் இது என்ன இது, நீ தான் வீடியோல பேசியிருக்க, நல்லாவே தெரியுது. அந்த நீதிமான் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க 3 பேரும் சதி திட்டம் போட்டு என் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோபத்தோட பேச, உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, சேது இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. ஐஸ்வர்யா, என்ன ஐஸ்வர்யா இப்படி எல்லாமா பண்ணிருக்க? போதும் சித்தி, அவ கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் நாடகத்தை நடத்தாதீங்க. நான் ஆதாரத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இந்த போன்ல நீங்களே பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது அந்த வீடியோ ஆதாரத்தை காட்ட, இவ்வளவுக்கும் காரணம் அங்க தாமரையும் சாவித்திரியும் தான் நம்மளை போட்டு கொடுத்துருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சாவித்திரியை முறைச்சுக்கிட்டு இருக்க, உடனே வந்த கோபத்துக்கு இங்க சேது அங்க இருந்த ஐஸ்வர்யாவை ஓங்கி 2 அறை கொடுத்து தரன்னு வெளியே இழுத்துக்கிட்டு போய் விட்டு, இன்னொரு தடவை வீட்டுக்குள்ள வந்தனா உனக்கு மரியாதை கெட்டு போயிட சொல்லிட்டேன். நீ பண்ண காரியத்தினால நான் தமிழ்ச்செல்வியை சந்தேகப்பட்டுட்டேன். நீங்க 3 பேரும் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, வெளியே போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோபத்தோடவே காத்தி துணியெல்லாம் தூக்கி வெளியே விசிறி அடிக்கிறாரு.